அண்ணி இவளை ஏத்துக்கிற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்க போறது நான் தானே. அப்போ நான் கூட போறது தானே சரியா இருக்கும். சரி அத்த, அப்போ நம்ம 3 பேருமே போலாம். நீங்களும் வாங்க. முதல் தடவை செக்கப்க்கு போறோம். 3 பேரா எதுக்கு போனோம்? இப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீயே கூட்டிட்டு போ. சரி அத்த. அருண், அந்த ஹாஸ்பிட்டல் பேரையும் டாக்டர் பேரையும் எனக்கு அனுப்பி வச்சிரு. சரி அத்த, நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். அருண், உன் பொண்டாட்டிய நீ தான் கூட்டிட்டு போவேன்னு ஆசைப்படுவ, எனக்கு தெரியும். ஆனா ரஞ்சிதாவோட நல்லதுக்காக தான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்ல அத்த, பரவாயில்ல. நீங்களே கூட்டு போயிட்டு வாங்க. ஆனா கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்க. நான் தான் எப்படியாவது சமாளிக்கிறேன்னு சொன்னேன்ல. சரி அண்ணி, இப்ப நம்ம நிஜமா ஹாஸ்பிட்டலுக்கு போறோமா? அங்க போய் என்ன சொல்றது? அருண் கேட்டா நம்ம எப்படி அண்ணி சமாளிக்கிறது? எல்லா கேள்விக்கும் பதில இப்பவே எதிர்பார்க்காத ரஞ்சிதா. முதல்ல நீ போய் கிளம்பு, நாம பாத்துக்கலாம். ஓ, கண்டிப்பா பண்ணிடலாம் சார். ஓகே. என்னமா ரஞ்சிதா, இன்னைக்கு ஆபீஸ் போற வேலை இல்லைன்னு சொன்ன, ஆனா எங்கேயே வெளியே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. ஏங்க, இன்னைக்கு ரஞ்சிதாவ செக்கப்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேங்க. ஓ, அப்ப வெளியில கார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா? ஆமாங்க. சிம்ரன், நான் என்ன கூட வரட்டுமா? வேணாங்க. முதல் தடவைங்கிறதுனால நான் மட்டும் போறேன். அடுத்த தடவையில இருந்து இவ புருஷனே இவளை கூட்டிட்டு போட்டோம். அதை விட முக்கியமான வேலை அவனுக்கு என்ன இருக்கு? அருண் கண்டிப்பா அப்படிதான் நினைப்பான். முன்னாடி எப்படி இருந்தாங்கிறத விடு. ஆனா பொண்டாட்டி உண்டாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ரஞ்சிதாவை எப்படி தாங்குன்னு தாங்குறான் பாத்தியா? பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? ஆமாங்க, புருஷன்னா நம்ம அருண் மாதிரி தான் இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி நிலைமையில அவ இவ கூட நிக்கிறது பெரிய விஷயங்க. அண்ணி, நமக்கு நேரம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா?